الحمد لله والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நாம் சூரத்துல் காஃபிரூன் அல் காஃபிரூன் என்கின்ற சூறாவை பார்க்க இருக்கின்றோம். இந்த சூறாவுக்கு இந்த பெயர் வந்திருப்பதற்கு காரணம், இந்த சூறாவுடைய முதல் ஆயாவிலேயே இந்த வார்த்தை இருக்கிறது. அல் காஃபிரூன், காபிர்கள் என்பது அதற்குரிய அர்த்தம். நிராகரிப்பாளர்கள், குஃபுர் செய்யக்கூடியவர்கள். இந்த சூறாவை குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்றும் அழைப்பார்கள். அதேபோன்று இந்த சூறாவுக்கு அறிஞர்கள் வேறு பெயர்களையும் வைத்திருக்கின்றார்கள். அல் பராஅ, எங்களுக்கு தெரியும், சூரத்துல் பராஅ என்கின்ற ஒரு சூறா இருக்கிறது. என்றாலுமே இதற்கும் சூரத்துல் பராஅ, அதாவது குஃபுரிலிருந்து, ஷிர்கிலிருந்து, முனாஃபிக் தனத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு சூறா. அதே போன்று முகஷ்கிஷா என்று சொல்வார்கள் இந்த சூறாவுக்கும், அதாவது உள்ளத்திலிருந்து குஃப்ரை, ஷிர்கை, முனாஃபிக் தனத்தை இல்லாமல் ஒழிக்கக்கூடியது. அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸ், எங்களுக்கு தெரியும், குல் ஹுவல்லாஹு அஹத் சூறா. அந்த சூறாவுக்கும் இந்த சூறாவுக்கும் சேர்த்து இஹ்லாஸுடைய 2 சூறாக்கள் என்று சொல்வார்கள். ஏனென்றால் இங்கேயும் இஹ்லாஸ் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கேயும் இஹ்லாஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. இஹ்லாஸ் என்பது அல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் எங்களுடைய வணக்கத்தை தூய்மைப்படுத்துவது இஹ்லாஸ். எனவே இந்த சூறாவிலே அந்த விடயம் பேசப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த சூறாவின் சிறப்புகளையும் தனித்துவங்களையும் பற்றி பார்ப்போம். முதலாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை வித்ர் தொழுகையிலே ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். வித்ர் தொழுகையிலே முதல் ரக்அத்திலே சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்கின்ற சூறாவையும், அடுத்ததிலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற சூறாவையும், மூன்றாவதிலே குல் ஹுவல்லாஹு அஹத் என்கின்ற சூறாவையும் நபி அவர்கள் ஓதுவார்கள் என்ற ஹதீஸ் உங்களுக்கு தெரியும், பிரபலியமான ஹதீஸ். திர்மிதி, நசாஇ போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது. அது ஒரு நாளுடைய அமலை இரவிலே நாம் முடிக்கின்ற நேரத்திலே ஓதுகின்றோம். அதே போன்று ஒரு நாளுடைய ஆரம்பத்திலே ஃபஜ்ர் தொழுகைக்கு முன்னால் நாம் தொழுகிற 2 ரக்அ சுன்னா தொழுகையிலே நாங்கள் குல் ஹுவல்லாஹு அஹத், அதே போன்று அதற்கு முன்னால் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாக்களை ஓதுகின்றோம். நபி அவர்கள் ஓதியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதுவதற்கு தூண்டியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸிலே பார்க்கின்றோம். ஹதீஸிலே நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? நிஅமஸ் சூரத்தானி ஹுமா தக்ரஊனஹுமா ஃபிர் ரக்அத்தைனி قبل الفجر குல் யா அய்யுஹல் காஃபிரூன் வ குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 2 சூறாக்களையும் நீங்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்அத்துகளிலேயும் ஓதுகிறீர்கள். அவை 2ம் சிறந்த சூறாக்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அஹ்மதிலே இடம்பெற்றிருக்கிறது, வேறு கிரந்தங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது. நபி அவர்கள் ஓதினார்கள் என்பது சஹீஹ் முஸ்லிமிலே இடம்பெற்றிருக்கிறது. அதே போன்று ஒரு மனிதர் இந்த சூறாவை ஃபஜ்ருடைய முன் தொழப்படும் 2 ரக்அத்துகளிலும் ஓதிய பொழுது நபி அவர்கள் அந்த மனிதரை புகழ்ந்தார்கள். அவர் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் ஓதி முடித்த பிறகு, ஹாதா அப்துன் அரஃப ரப்பஹ், இவர் தன்னுடைய இரட்சகனை, ரப்பை அறிந்த ஒரு அடியான் என்று அந்த மனிதனை குறித்து சொன்னார்கள். அவர் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஃபஜ்ருடைய முன் சுன்னத்திலே 2வது ரக்அத்திலே ஓதிய பொழுது நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹாதா அப்துன் ஆமன பிரப்பிஹ், இவர் தன்னுடைய ரப்பை ஈமான் கொண்ட ஒரு அடியான் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸையும் நீங்கள் ஸஹீஹ் இப்னு ஹிப்பான் போன்ற பல கிரந்தங்களிலே பார்க்கலாம். அதே போன்று இந்த சூரா இன்னும் சில இடங்களிலே ஓதுவதற்கு சில ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த ஹதீஸ்களிலே
சில பலவீனங்கள் இருக்கின்றன. குறிப்பாக தூங்குகின்ற நேரத்திலே சூரத்துல் காஃபிரூனை ஓதுவதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்ததாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதனை கடைசியாக ஓதி அதிலேயே தூங்குங்கள் என்று சொன்ன ஒரு ஹதீஸ். இன்னஹா பராஅத்தும் மினஷ் ஷிர்க், ஏனென்றால் அது ஷிர்க்கிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு விடயம் என்று சொன்னதாக இருக்கிறது. ஷிர்க்கிலிருந்து நீங்கக்கூடிய ஒரு விடயம் பராஅ என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சிலர் பலமாகவும் சிலர் பலவீனமாகவும் அந்த ஹதீஸை பார்க்கின்றார்கள். ஷேக் அல்பானி, ஷுஐப் அல்-அர்னவுத் போன்றவர்கள் அதனை பலப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த காலத்தில். இன்னும் சிலர் அதை பலவீனமாக பார்க்கின்றார்கள். அதே போன்று மகரிபு தொழுகைக்கு பிறகு நாம் தொழக்கூடிய 2 சுன்னத்து தொழுகைகளிலும் ரக்காத்துக்களிலும் இந்த சூறாக்களை ஓதியதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் பலவீனமானது. அதே போன்று தவாஃபிலே 2 ரக்காத்துக்கள் தவாஃப் முடிந்ததற்கு பிறகு நாம் தொழுகிறோம். அதிலே ஓதியதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸிலும் அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூற்று அல்ல, ஒரு அறிவிப்பாளருடைய கூற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் பொதுவாக பெரும்பாலானவர்கள் அதனை அந்த இடத்திலே ஓதுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அடுத்ததாக இந்த சூரா மக்கியா அல்லது மதனியா. இந்த சூரா மக்கியா சூரா என்பது பெரும்பாலான அறிஞர்களுடைய நிலைப்பாடு. சிலர் அது ஏகமனதானது என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் வருவதற்கு முன்னால் இறக்கி அருளப்பட்ட சூரா. அடுத்ததாக இந்த சூறாவுடைய முக்கியமான நோக்கம் என்னவென்றால், குஃபுரில் இருந்தும் குஃபுர் செய்யக்கூடியவர்களிலிருந்தும் ஒட்டுமொத்தமாக நீங்கிக் கொள்வது. அவர்களுடைய கொள்கைக்கும் எங்களுக்கும் சம்பந்தமில்லை என்பதை உறுதி செய்தல். அதாவது ஏகத்துவத்தில் இருப்பவர்களுக்கும் குஃபுரில் இருப்பவர்களுக்கும் இடையிலே, ஷிர்கில் இருப்பவர்களுக்கும் இடையிலே தெளிவான வேறுபாடு, வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் இந்த கொள்கையில் இல்லை, நாங்கள் அவர்களுடைய கொள்கையில் இல்லை என்று தெளிவாக அறிவிப்பு செய்வதுதான் இந்த சூறாவுடைய நோக்கம். அடுத்ததாக இந்த சூறாவிலே பேசப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்ப்போம். முதலாவது, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு கட்டளையிடுகின்றான், காஃபிர்களிடமிருந்து நீங்கள் இருக்கக்கூடிய கொள்கையிலே நாங்கள் இல்லை என்பதை தெளிவாக பிரகடனப்படுத்துமாறு இங்கே அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அதாவது அவர்கள் வணங்குகின்ற பிழையான வணக்க முறை, பிழையான கடவுள் கொள்கையை நாங்கள் அதில் சம்பந்தப்படவில்லை, அவ்வாறு நாங்கள் வணங்குவதில்லை என்பதை அறிவிப்பு செய்ய சொல்லியிருக்கின்றான். அதேபோன்று அவர்களுமே உண்மையாக இபாதத்திலே, அல்லாஹுவை வணங்குவதிலே ஈடுபடக்கூடியவர்கள் அல்ல. அல்லாஹுவை வணங்குகின்ற வணக்கசாலிகள் அல்ல அவர்கள். அல்லாஹுவை வணங்குவதாக சொல்லிக்கொண்டாலும் அல்லாஹுவை மாத்திரம் அவர்கள் வணங்காததனால் அவர்கள் உண்மையிலே அல்லாஹுவை வணங்குபவர்கள் அல்ல. தோற்றத்திலே அது இபாதத்தாக இருந்தாலும் யதார்த்தத்திலே அது இபாதத் அல்ல. ஏனென்றால் அல்லாஹு தஆலாவுக்கு அவர்கள் இபாதத்தை தூய்மைப்படுத்தவில்லை. எனவே அவர்கள் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இல்லை என்பதையும், அதே போன்று அவர்களுடைய மார்க்கம் வேறு, எங்களுடைய மார்க்கம் இஸ்லாம் வேறு. குஃபுர், ஷிர்க் என்பது வேறு, ஈமான், தௌஹீத் என்பது வேறு. எனவே அவர்களுடைய மார்க்கத்தை அவர்கள் பின்பற்றுகிறார்கள், எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பின்பற்றுகிறோம். 2 மார்க்கத்துக்கும் சம்பந்தமில்லை. 2க்கும் மலைக்கும் மடுவுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் இருக்கிறது என்பதை பிரகடனப்படுத்துவதற்கு அல்லாஹு தஆலா நபிக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். இதுதான் இந்த சூறாவிலே பேசப்படுகின்ற விடயங்கள். இப்போது நாங்கள் இந்த சூறாவுக்கு உள்ளே வருவோம். இந்த சூறா எங்களுக்கு தெரியும் 6 ஆயாக்களை கொண்டுள்ளது.
அல் குர்ஆனிலே இது 109வது சூறாவாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை எப்படி ஆரம்பிக்கின்றான்? குல், குல் நபியே கூறுவீராக என்பதுதான் இந்த சூறாவுடைய ஆரம்பம். இதே போன்று எங்களுக்கு தெரியும் குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். அதே போன்று சூரத்துல் ஜின் குல் ஊஹிய இலைய என்கின்ற அந்த சூறாவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 5 சூறாக்களும் தான் அல் குர்ஆனிலே குல் என்ற வார்த்தையை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வேறு இடங்களிலும் குல் என்று வந்திருந்தாலும் சூறாவுடைய ஆரம்பத்திலே இந்த 5 சூறாக்களுடைய ஆரம்பத்திலும் இந்த வார்த்தை இருக்கிறது. குல் என்றால் கூறுவீராக. அல்லாஹு தஆலா இங்கே நபியை பார்த்து என்ன சொல்கிறான்? நபியே கூறுங்கள், சொல்லுங்கள். யாருக்கு சொல்லுங்கள்? மற்றவர்களுக்கு எத்தி வைப்பதற்காக நீங்கள் மனிதர்களுக்கு சொல்லுங்கள். குல் அல்லாஹு அஹத்லையும் அதே போன்றுதான். குல் ஊஹிய இலைய என்பதிலையும் சூரத்துல் ஜின்னிலையும் அதே போன்றுதான். ஆனால் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய சூறாக்களிலே குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது நபி தனக்கு சொல்லிக்கொள்வதற்கு சொல்கிறான். அதாவது அந்த சூறாக்களை ஓதி பாதுகாப்பு தேடிக்கொள்வதற்கு. இங்கே மற்றவர்களுக்கு சொல்லுங்கள் என்ற அர்த்தத்திலே அல்லாஹ் தஆலா குல் நபியே கூறுங்கள், கூறுவீராக. யா அய்யுஹல் காஃபிரூன், என்ன சொல்கிறான் நபி? யா அல்லாஹ் தஆலா காஃபிர்களே, காஃபிர்களே, நிராகரிப்பாளர்களே. எனவே சூறாவுடைய ஆரம்பமே நிராகரிப்பாளர்களே என்று ஆரம்பிக்கிறது. எனவே நாங்கள் மூமின்கள், நீங்கள் காஃபிர்கள். அதாவது நீங்கள் அல்லாஹ் தஆலாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் தஆலா எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை. மக்காவில் இருந்த காஃபிர்களாக இருக்கலாம், நசாராக்களாக இருக்கலாம், யஹூதிகளாக இருக்கலாம். இவர்களெல்லாம் அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையிலே அல்லாஹ் தஆலாவை ஏற்றுக்கொள்கிறார்களா என்று கேட்டால் இல்லை. அல்லாஹ் தஆலாவுடைய இறுதி நபி எப்படி அல்லாஹ் தஆலாவை அறிமுகப்படுத்துகின்றார்களோ அப்படி ஏற்றுக்கொள்கிறார்களா? இல்லை. எனவே அவர்கள் காஃபிர்கள். நாங்கள் காஃபிர்களை காஃபிர்கள் என்று சொல்வதற்கு பயப்பட தேவையில்லை. காஃபிர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் தஆலாவுடைய ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அல்லாஹ்வுடைய இறுதி வேதத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அல்லாஹ் தஆலாவுடைய இறுதி நபியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் தஆலாவை இபாதத்திலே தூய்மைப்படுத்தாமல் அல்லாஹுவோடு இன்னொருவரை வணங்குகின்றார்கள் என்றால் அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் தஆலாவுடைய ஒரு நபியை அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களை அல்லாஹ் தஆலாவுடைய அல்லாஹுவை வணங்குவதை போன்று சிலைகளாக வடித்து வணங்க முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த முஷ்ரிக்குகள் அவர்கள் காஃபிர்கள். நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரையிலே வந்தவர்கள் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும், நாங்கள் காபாவை தவாப் செய்கிறோம், ஹஜ் செய்கிறோம், உம்ரா செய்கிறோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் அவர்கள் முஃமின்கள் அல்ல, அவர்கள் காஃபிர்கள். ஏனென்றால் அல்லாஹுவை நம்ப வேண்டிய விதத்திலே அவர்கள் நம்பவில்லை. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே, அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்க மாட்டேன். நீங்கள் வணங்குகின்ற பிழையான, லா அஅ்புது என்றால் நான் வணங்க மாட்டேன், நான் வணங்க மாட்டேன், இப்போதும் வணங்க மாட்டேன், இனிமேலும் வணங்க மாட்டேன். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது மாத்திரமல்ல, நாமும் சொல்ல வேண்டும். நபி அவர்கள் தான் எங்களுக்கு முன்மாதிரி. அல்லாஹ் தஆலா நபிக்கு கட்டளையிட்டிருக்கிறான் என்றால் ஒரு கட்டளை அல் குர்ஆனிலே அது எங்களுக்குமான கட்டளை தான். நபி அவர்களுக்கு மாத்திரம் உரியது என்று ஆதாரம் இருந்தால்தான் அது நபி அவர்களுக்கு மாத்திரம். இல்லை என்றால் நபி அவர்களுக்கு சொல்லப்படுவது அவர்களுடைய உம்மத்துக்கும் உரியது. இது பொதுவான விதி. எனவே என்ன சொல்கிறான்? லா அஅ்புது, நான் வணங்க மாட்டேன். எதை? மா தஅ்புதூன், நீங்கள் வணங்குகின்றதை, நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்க மாட்டேன். இனி அவர்கள் எதை வணங்கி கொண்டிருந்தார்கள்? சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். எதுவாகவும் இருக்கலாம். இங்கே அல்லாஹ் தஆலா காஃபிரூன் என்று சொல்வது மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் மட்டுமல்ல, இவர்கள் எல்லாம் உலகத்திலே மறுமை நாள் வரையிலே காஃபிர்களாக வரப்போகிறார்களோ அவர்கள் அனைவரையும் குறிக்கும். இது அன்றைய உள்ளவர்களுக்கு நேரடியாக சொல்லப்பட்டாலும் காஃபிர்கள் என்ற வார்த்தை பொதுவான வார்த்தை. எனவே அல் குர்ஆன் பொதுவாக இறக்கப்பட்டிருக்கக்கூடிய இறைவேதம், இறுதி இறைவேதம். எனவே அதிலே மக்கா முஷ்ரிக்களாக இருக்கலாம், நசாராக்களாக இருக்கலாம், யஹூதிகளாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். அவர்கள் வணங்குவதை நாங்கள் வணங்க மாட்டோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகளை
அவர்கள் வணங்கவும் இல்லை ஏற்கனவே. எனவே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, அதனை நாங்கள் வணங்க மாட்டோம். நீங்கள் காபிர்களான நிலையிலே இப்போது நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கலாம். இனிமேல் நீங்கள் வணங்கப் போகிறதாக இருக்கலாம். அவற்றை நான் வணங்க மாட்டேன். இப்போதும் வணங்க மாட்டேன். இனிமேலும் வணங்க மாட்டேன். லா அஅ்புது என்பது அரபு மொழியிலே என்ன சொல்வார்கள் என்றால், ஃபிஅலுன் முதாரி'. முதாரிஆன ஃபிஅல். இது 2 காலத்துக்குரியது. 2 காலம் என்றால் என்ன? நிகழ்காலம், எதிர்காலம். எனவே இப்போதும் நான் வணங்க மாட்டேன். இனிமேலும் நான் வணங்கப் போவதில்லை. அதேபோன்று நீங்கள் வணங்கிக் கொண்டிருப்பது என்ற அந்த சொல்லிலே மா தஅபுதூன். தஅபுதூன் என்பதும் ஃபிஅல் முதாரி'. இப்போது நீங்கள் வணங்குவதாக இருக்கலாம். இனிமேல் நீங்கள் வணங்குகின்றவை, அதாவது நீங்கள் காஃபிராக இருக்கிற நிலையிலே, அவர்கள் அதிலிருந்து திருந்தி அல்லாஹுவை வணங்கக்கூடிய நிலைக்கு தூய்மையாக மாறிவிட்டால் அது வேறு. ஆனால் காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்களே, நீங்கள் காஃபிராக இருந்து கொண்டு இப்போது வணங்குவதாக இருக்கலாம். இனிமேல் நீங்கள் வணங்குவதாக இருக்கலாம். இவை எதையுமே நான் வணங்கவே மாட்டேன். இப்போதும் வணங்க மாட்டேன். இனிமேலும் வணங்க மாட்டேன். எனவே எங்களுடைய கொள்கையும் உங்களுடைய கொள்கையும் வணக்கத்திலே மிகவுமே வித்தியாசமானது. ஏனென்றால் அவைகள் வணங்குவதற்கு தகுதி இல்லை. ஏக இறைவனான அல்லாஹ் மாத்திரம்தான் வணங்குவதற்கு தகுதியானவனாக இருக்கிறான். அதனால் நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே இன்னொரு இடத்திலே சொல்கிறான். சூரத் ஸுமருடைய 64வது ஆயாவிலே, குல் நபியே சொல்லுங்கள், அஃபகைரல்லாஹி தஅ்முரூன்னி அஅ்புது அய்யுஹல் ஜாஹிலூன். அல்லாஹ் அல்லாதவரையா நீங்கள் வணங்க வேண்டும் என்று எனக்கு சொல்கிறீர்கள், கட்டளையிடுகிறீர்கள் அறிவியினர்களே என்று நபியே நீங்கள் கேளுங்கள். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குமாறு சொல்கிறீர்களா என்று அவர்களிடத்தில் கேட்குமாறு அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அய்யுஹல் ஜாஹிலூன், அறியாமையில் இருப்பவர்களே. எனவே நீங்கள் தொடர்ச்சியாக அவனை வணங்கக்கூடியவர்களாக இல்லை என்பது அதற்கு அர்த்தம். இங்கே ஜும்லா இஸ்மியா என்று சொல்வார்கள். பெயர் சொல்லை பயன்படுத்தி சொல்லப்படுகிற வார்த்தை பிரயோகமாக இது இருப்பதனால் இது சபாத், அதாவது உறுதித்தன்மையை குறிக்கிறது. எனவே இவர்கள் அல்லாஹ்வுடைய வணக்கசாலிகளாக, வணக்கவாளிகளாக கிடையாது. பாருங்கள், முதலாவது அல்லாஹ் தஆலா நபிக்கு சொல்கிறான், நீங்கள் வணங்குவவற்றை நான் வணங்குபவன் அல்ல. இதுதான் நபிக்கு பொருத்தமானது. ஷிர்க்கை முதல்ல விட வேண்டும். ஷிர்க்கிலிருந்து தூரமாக வேண்டும். லா இலாஹ, முதலாவதை நாம் சொல்கிறோம், வணக்கத்துக்குரியவன் கிடையாது, இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர. எனவே அவர்கள் வணங்குகின்றவற்றிலே எங்களுக்கு சம்பந்தம் இல்லை என்ற நபியை நீங்கள் முதலாவது அறியுங்கள். அதே போன்று நீங்களும் உண்மையாக, இரண்டாவதாக நீங்களும் உண்மையிலே இறைவனை, அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள், நான் வணங்குகின்ற அந்த ரப்பை வணங்குகின்றவர்கள், வணக்கசாலி, அவனுக்கு வணக்கம் செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இல்லை. ஏனென்றால் அல்லாஹு தஆலா பூரணமான பண்புகளுக்குரியவன். அவனுக்கு இணை வைக்கப்பட முடியாது. எனவே அவனுக்குரிய அந்த பண்புகளோடு நாங்கள் வணங்குகின்றோம் அல்லாஹு தஆலாவை. ஆனால் நீங்கள் அல்லாஹு தஆலாவை தவறாக கற்பனை செய்து கொண்டு, அவனுக்குடைய பண்புகளை குறையாக நீங்கள் எண்ணிக்கொண்டு அவனுக்கு இணை வைக்கின்றீர்கள். இப்படியான நிலையிலே வணங்குகின்ற உங்கள் வணக்கம் வணக்கமாக கிடையாது, உண்மையான வணக்கமாக இல்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாங்கள் 3வது ஆயாவை பார்ப்போம். 2வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொன்னான்? லா அஅ்புது மா தஅ்புது, நீங்கள் வணங்குகின்றவற்றை நான் வணங்க மாட்டேன். 3வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உண்மையிலே நீங்களும் கூட நான் வணங்குகின்றவனை வணங்கக்கூடியவர்கள் அல்ல. வலா அன்தும், நீங்களுமே இல்லை. வலா அன்தும் என்றால் நீங்களுமே இல்லை. ஆபிதூன், வணங்கக்கூடியவர்களாக நீங்களுமே இல்லை. யாரை? மா அஅ்புத், நான் யாரை வணங்குகின்றேனோ, நான் வணங்குகின்றவனை நீங்களுமே வணங்கக்கூடியவர்கள் அல்லர். இங்கே ஒரு கேள்வி வரும். யாரை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்கிறார்களோ அந்த மக்கா முஷ்ரிக்கள் என்றால் முதலிலே அவர்களை பார்த்து தான் இது சொல்லப்படுகிறது. அன்றைய காலத்தில் இருந்த யூதர்களாக இருக்கலாம், நசாராக்களாக இருக்கலாம், இவர்கள் யாராக இருக்கலாம். இவர்கள் எல்லோருமே
என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் அல்லாஹுவை வணங்குகின்றோம் என்று சொல்கிறார்கள். மக்காவில் இருந்த அந்த முஷ்ரிக்குகள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் இப்ராஹிம் நபியுடைய பரம்பரை, கஅபத்துல்லாவை வைத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஆலயம் என்று சொன்னார்கள். கஅபத்துல்லாவை தவாப் செய்தார்கள், ஹஜ் செய்தார்கள், உம்ரா செய்தார்கள். இனி அவர்கள் அல்லாஹ்வை வணங்காமல் இருக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால், ஆக இக்கட்டான கட்டங்கள் வருகிற பொழுது அல்லாஹ்வை மாத்திரம்தான் அவர்கள் வணங்கினார்கள். கடலிலே சென்று அலைகள் எல்லாம் அவர்களை மூடிக்கொள்ள பார்க்கின்ற பொழுது, அவர்கள் யாரையும் அழைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வை மாத்திரம்தான் அழைப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. எனவே இப்படியாக அல்லாஹ்வை வணங்குவதாக சொல்லிக் கொண்டிருந்த அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நான் வணங்குகின்றவனை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை என்று சொல்கிறான். இது எப்படி என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். உண்மையிலே அவர்கள் அல்லாஹ்வை வணங்கினாலும் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அது வெளிப்படையிலே அதனுடைய தோற்றம் அல்லது அதனுடைய வடிவம் வணக்கத்துக்குரிய தோற்றமாக, வடிவமாக இருந்தாலும், யதார்த்தத்திலே அவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லை. அல்லாஹ்வை எப்படி அவர்கள் வணங்க வேண்டுமோ அப்படி அவர்கள் வணங்கியிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் அப்படி வணங்கவில்லை. அதனால் அவர்களுடைய வணக்கம் அல்லாஹ்வை வணங்குகின்ற வணக்கமாக கருதப்பட மாட்டாது. ஏன்? அல்லாஹு தஆலா அவன் மாத்திரம்தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அப்படி இருக்கும் பொழுது அவனையும் வணங்கி அவன் அல்லாதவர்களையும் வணங்கினால் இது அல்லாஹ்வை வணங்குவதாக அமையாது. கஷ்டம் வருகின்ற நேரத்திலே, இக்கட்டிலே மாட்டிக்கொள்கிற நேரத்திலே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கிவிட்டு ஏனைய சாதாரணமான நிலைகளிலே அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக கருதும் சிலைகளை அவர்கள் வணங்குகிறார்கள் என்றால், அவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய விதத்திலே மதிக்கவில்லை. இந்த வணக்கத்தை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது ஷிர்க், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. எனவே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகின்ற வணக்கம்தான் உண்மையான யதார்த்தமான வணக்கம். அந்த வணக்கம் மாத்திரம்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நீங்கள் வணங்குகின்றவற்றை வணங்குவதில்லை என்பது மாத்திரமல்ல, உண்மையிலே நீங்களும் கூட அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இல்லை. அதாவது இங்கே வினைச்சொல் பயன்படுத்தப்படவில்லை. நீங்கள் அல்லாஹ்வை வணங்க மாட்டீர்கள், வணங்குகிறீர்கள் இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஆபிதுகளாக இல்லை, அல்லாஹ்வுக்கு ஆபிதூன் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. அதாவது அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் என்பது ஒரு முறை இருமுறை வணங்குபவர்கள் அல்ல, அல்லாது அல்லாஹ்வோடு இன்னொருவரை சேர்த்து வணங்குகின்றவர்கள் அல்ல. அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்குகிறவர்கள் தான் அல்லாஹு தாலாவுடைய பக்தர்கள், அல்லாஹு தாலாவை வணங்குகின்றவர்கள். அதற்குத்தான் ஆபித். எனவே நீங்கள் சிலையையும் வணங்கி அல்லாஹ்வையும் வணங்குகிறீர்கள் என்றால், அல்லாஹ்வுடைய மகன் என்று சொல்லி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வணங்கி அல்லாஹ்வையும் வணங்குகிறீர்கள் என்றால், உண்மையிலே நீங்கள் செய்கிற வணக்கம் அது நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஆபிதுகள் அல்ல. அல்லாஹ்வுக்கு நீங்கள் அடியார்களோ அல்லது அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாகவோ இல்லை என்பதைத்தான் அல்லாஹு தாலா இங்கே சொல்ல வருகிறான். தொடர்ந்து அல்லாஹு தாலா 4வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? வலா அன, நானும் கிடையாது, ஆபிதுன் மா அபத்தும், நீங்கள் வணங்கி கொண்டிருப்பவற்றை நீங்கள் வணங்குகின்றீர்களே, அபத்தும் இறந்த காலத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் எதையெல்லாம் வணங்கி கொண்டிருந்தீர்களோ அவற்றை நான் வணங்குகின்றவனும் அல்ல. பாருங்கள், முதலாவது ஆரம்பத்தில் 2வது ஆயாவிலே அல்லாஹ் என்ன சொன்னான்? நீங்கள் வணங்கி கொண்டிருப்பவை, நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் நீங்கள் காபிர்களான நிலையிலே வணங்கி கொண்டிருந்தவைகளை நான் வணங்குகின்றவன், நான் வணங்க மாட்டேன் என்று சொன்னான். இந்த ஆயாவிலே நீங்கள் ஏற்கனவே வணங்கியவைகள் இறந்த காலத்தில் எல்லா விதத்திலும் உங்களுடைய இபாதத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது, நீங்கள் வணங்குகின்றவற்றுக்கு நான் வணங்கவே போவதில்லை, நீங்கள் வணங்கியதையும் நான் வணங்குகின்றவன் அல்ல. வலா அன ஆபிதுன், நான் வணக்கவாளியாக இல்லை. எதுக்கு? நீங்கள் வணங்குகின்ற அந்த
அல்லாஹ் அல்லாத கடவுள்களுக்கு நான் வணக்கவாளியாக கிடையாது, அதனை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன், அதனுடைய வணக்கத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்ல. இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அல்லாஹு தாலா நபியை பற்றி என்ன சொல்கிறான் என்றால், நபிக்கு சொல்கிறான், வினைச்சொல்லிலே சொல்லியிருக்கிறான், லா ஆபுது, நான் வணங்க மாட்டேன், என்னிடமிருந்து ஒரு நேரத்தில் கூட வணக்கம் அல்லாதொருவருக்கு வர முடியாது, அல்லாதொருவருக்கு செலுத்தப்பட முடியாது. அதே போன்று பெயர் சொல்லிலும் ஆபித், நான் ஆபிதாகவும் இல்லை, வணக்கவாளியாகவும் இல்லை. எதற்கு? அல்லாதவர்களுக்கு வணக்கம். நீங்கள் வணங்கியவற்றுக்கு நான் வணக்கம் செலுத்தக்கூடியவன் அல்ல. என அவர்கள் இப்போது வணங்குகின்றவை, இனிமேல் வணங்க போகின்றவை காபிர்களான நிலையிலே, அதே போன்று அதற்கு முன்னால் இறந்த காலத்திலே அவர்கள் வணங்கியவைகள், இவை எதற்கும் நான் வணக்கம் செய்யக்கூடியவன் அல்ல. வல அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்கியவற்றுக்கு நான் வணக்கம் செய்யக்கூடியவன் அல்ல, நான் ஆபித் அல்ல, அதனை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்ல. வணங்குவது மட்டுமல்ல, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆபித் என்று சொல்பவன் ஒரு வணங்குகின்றவன் என்பதை விட, வணங்கினான் என்பதை ஒருவன் வணங்கிவிட்டான் என்று சொன்னால், ஒரு முறை வணங்கினாலும் வணங்கிவிட்டான். ஆனால் ஆபித் என்பவன் தொடர்ந்து அந்த இறைவன், அவன் அந்த யாரை வணங்குகிறானோ அவனுக்கு வணக்கம் செலுத்தக்கூடியவன். எனவே நான் ஆபித் அல்ல. எதற்கு? நீங்கள் வணங்கியவற்றுக்கு நான் ஆபித் அல்ல. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா விதத்திலும் அவர்களுடைய வணக்கத்துக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்கிறான். வினை சொல்லிலே சொல்லியிருக்கிறான், பெயர் சொல்லியிருக்கிறான். ஆனால் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹு தாலா அவர்களை ஆபித், பெயர் சொல்லிலே மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறான், இஸ்மு ஃபாயிலே மாத்திரம்தான் நீங்கள் ஆபிதுகள் அல்ல என்றால், அவர்கள் அல்லாஹ்வையும் என்ன செய்கிறார்கள்? சில நேரங்களிலே அல்லாஹ்வையும் வணங்குகிறார்கள். அதனால் அவர்களை பற்றி சொல்கிற பொழுது ஆபித் என்று மட்டும், நீங்கள் ஆபிதுகளாக இல்லை, அல்லாஹுக்கு வணக்கவாளியாக நீங்கள் இல்லை. நபி அவர்கள் பற்றி சொல்கிற பொழுது, நபி அவர்கள் வணங்குகிற சிலைகளுக்கு, அவர்கள் வணங்குகிற கடவுள்களுக்கு ஆபிதுகளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆபிதாக இல்லை. அதே நேரத்தில் ஒரு முறை கூட வணங்கவும் மாட்டேன் என்பதையும் அந்த வார்த்தை பிரயோகங்கள் எங்களுக்கு சொல்கிறது. இங்கே இன்னொரு விடயத்தை நான் முன்னர் சொல்ல வேண்டிய ஒரு விடயம்தான். அதாவது அல் காஃபிரூன் என்பது ஒரு பெயர் சொல், காபிர்கள். குர்ஆனில் நிறைய இடங்களிலே அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று பயன்படுத்தியிருப்பான். ஈமான் கொண்டவர்களே. இங்கே யா அய்யுஹல்லதீன கஃபரு என்று அல்லாஹ் சொல்லவில்லை, குஃபுர் செய்து விட்டவர்களே என்று சொல்லவில்லை. அதாவது காஃபிர்களே, இந்த சொல் அவர்களிடத்திலே அந்த நிலையிலே அவர்கள் இருப்பதை குறிக்கிறது. எனவே நீங்கள் காஃபிராக இருக்கும் காலமெல்லாம் எதையெல்லாம் வணங்குகிறீர்களோ அதை நாங்கள் ஏற்க மாட்டோம், நாங்கள் வணங்க மாட்டோம் என்பதுதான் இங்கே சொல்லப்பட வேண்டிய விடயம். எனவே யா அய்யுஹல்லதீன கஃபரு என்றால் அது ஒரு பொதுவாக ஏதோ இதற்கு முன்னால் ஒரு முறை நிராகரித்தவர் கூட அதுக்குள் அவர் பிறகு இஸ்லாத்துக்கு அவர் என்ன செய்வார்? வரலாம். ஆனால் இங்கே அல் காஃபிரூன், காஃபிர்களாக இருப்பவர்களே என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். எனவே குஃபுர் என்பது அவர்களோடு இருக்கின்ற ஒரு பண்பாக இருக்கிறது. எனவே அவர்களை பற்றி தான் நாங்கள் இங்கே பேசுகின்றோம். தொடர்ந்து அல்லாஹ் 5வது ஆயாவிலும் என்ன சொல்கிறான்? 4வதுல என்ன சொன்னான்? வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்குகின்றவனாக இல்லை. இங்கே ஒரு விடயத்தை நீங்கள் கவனியுங்கள். இந்த சூரா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று நாங்களும் சொல்ல வேண்டும். சில நேரம் ஒருவர் இஸ்லாத்துக்குள் வந்திருப்பார், அவர் ஏற்கனவே அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கி கொண்டிருந்திருப்பார். எனவே இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா இறந்த கால சொல்லை பயன்படுத்தி இருந்தால், நபி அவர்களுக்கு பயன்படுத்த சொல்லி இருந்தால் அது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். உதாரணமாக வலா அன ஆபிதும் மா அபத்தும், கடந்த காலத்தில் நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்குவன் அல்ல என்றதுக்கு பகரமாக வலா மா அபத்தும், நீங்கள் வணங்கியதை நான் வணங்கவில்லை என்று சொல்லியிருந்தால் நபி அவர்களுக்கு அது பொருந்தும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருந்தும். என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து கடைசி வரையிலே அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கவில்லை. ஆனால்
இஸ்லாத்துக்குள் வரக்கூடிய நபித்தோழர்களும் அப்படித்தான். காவிர்களாக இருந்து இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். அவர்களுக்கு அது பொருந்தாது. ஏனைய முஸ்லீம்கள் இஸ்லாத்துக்குள் வருபவருக்கு பொருந்தாது. நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்கவில்லை என்று அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஏற்கனவே குஃப்ரில் இருந்தவர்கள் வணங்கி கொண்டிருந்து விட்டு தான் இஸ்லாத்துக்குள் வந்தார்கள். அதனால் எல்லோருக்கும் பொருத்தமாக இருப்பதற்காக அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தை பிரயோகத்தை இப்படி பயன்படுத்தி இருக்கிறான். வல அன ஆபிதுன் ம அபத்தும், நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்குகின்றவனாக இல்லை. 5வது ஆயாவில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வல அன்தும், நீங்களும் கிடையாது, ஆபிதூன் வணங்கக்கூடியவர்களாக இல்லை. எதை? ம அபுத், நான் வணங்குகின்றவனை. இனி நான் வணங்குகின்ற அல்லாஹுவை நீங்கள் குஃப்ரிலே இருக்கும் காலமெல்லாம் நீங்கள் அந்த அல்லாஹுவை வணங்குகின்றவர்களாக, அந்த அல்லாஹுக்கு வணக்கசாலிகளாக நீங்கள் இல்லை. வணங்கலாம் ஏதோ ஒரு நேரத்தில், ஆனால் உண்மையான வணக்கம் அல்ல. என்றால் நீங்கள் இஹ்லாஸாக அல்லாஹுக்கு அந்த வணக்கத்தை நீங்கள் செலுத்தவில்லை. அதே போன்று அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறதுனா, நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. நீங்கள் வாயளவிலே சொல்லலாம், நாங்கள் சமரசம் செய்வோம், நாங்கள் உங்களோடு நீங்கள் வணங்குவதை நாங்கள் வணங்குவோம் என்று. ஆனால் உண்மையான தூய்மையான அந்த வணக்கம் உங்களிடத்திலே வர முடியாது. எனவே நீங்கள் அல்லாஹு தஆலாவை வணங்குகின்றவர்களாக இல்லை, அல்லாஹுக்கு வணக்கம் செலுத்துகின்றவர்களாக நீங்கள் இல்லை. லக்கும் தீனுக்கும், 6வது ஆயாவில் எல்லாம் சொல்கிறான், உங்களுடைய மார்க்கம், லக்கும் உங்களுக்கு இருக்கிறது, தீனுக்கும் உங்களுடைய மார்க்கம். தீனுக்கும் லக்கும் என்றெல்லாம் சொல்லவில்லை. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்று சொல்லாமல் உறுதியாக சொல்வதற்காக அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான் என்றால் தகவலை முற்படுத்தி சொல்கிறான். அரபியிலே அது கொஞ்சம் கூடுதலாக உங்களுக்கு விளக்க வேண்டும், சிலருக்கு விளங்கும். இப்போ நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் என்றால் அடிப்படையில் எப்படி வரணும்னா, தீனுக்கும் லக்கும், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்குரியது. ஆனால் அப்படிதான் நம்ம மொழிபெயர்க்கிறோம். ஆனால் உண்மையில் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லக்கும், உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய மார்க்கம், உங்களுடைய அதாவது உறுதியாக உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு தான் என்று சொல்வதற்கு தான் இப்படியான வார்த்தை பிரயோகம் அரபி மொழியிலே பயன்படுத்தப்படும். இல்லை சாதாரணமாக சொல்லும் பொழுது தீனுக்கும் லக்கும், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு சொந்தமானது. அப்படி சொல்லாமல் லக்கும், உங்களுக்கு சொந்தமானது உங்களுடைய மார்க்கம், இன்னும் வேறு யாருக்கும் அது கிடையாது, எங்களுக்கு அதில் சம்பந்தம் இல்லை, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு. வலி அதே போன்று தீனி லீ என்று சொல்லாமல், என்னுடைய மார்க்கம் எனக்குரியது சொல்லாமல், தீனி லீ வலி, எனக்கு இருக்கிறது, எனக்கு தான் இருக்கிறதே என்னுடைய மார்க்கம், ஏன்னா என்னுடைய மார்க்கம் எனக்கு, உங்களுக்கு இல்லை, அதில் உங்களுக்கு அதில் பங்கு கிடையாது. உங்களுடைய மார்க்கத்தில் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, எங்களுடைய மார்க்கத்தில் உங்களுக்கு சம்பந்தமும் இல்லை, அது வேறு இது வேறு. ஏன்? உங்களுடைய மார்க்கம் என்ன? குஃபர், ஷிர்க், அல்லாஹுவை நிராகரிப்பது, அல்லாஹுக்கு இணை வைப்பது, அது உங்களுடைய மார்க்கம், அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. வலிய தீனி, என்னுடைய மார்க்கம், எனக்கு இருக்கிறது என்னுடைய மார்க்கம். என்னுடைய மார்க்கம் எது? இஸ்லாம், அல்லாஹுக்கு கட்டுப்படுதல், தௌஹீத், அல்லாஹ் ஓர்மைப்படுத்துவது, அல்லாஹு தஆலாவை ஈமான் கொள்வது தான் என்னுடைய மார்க்கம். எனவே உங்களுடைய மார்க்கத்திலிருந்து நான் விலகிவிட்டேன், எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அதே போன்று எங்களுடைய மார்க்கத்திலிருந்து நீங்கள் விலகியவர்கள். என்னுடைய மார்க்கத்திலே சமரசம் என்பது கிடையாது. இங்கே தீன் என்று சொல்வது மார்க்கம், தீன் என்று சொல்வது மார்க்கம். அல்லாஹு தஆலா சூரத் யூனுஸுடைய 41வது ஆயாவில் என்ன சொல்கிறான்? வ இன் கذبூக, நபியே அவர்கள் உங்களை பொய்ப்பித்தால், ஃபகுல், நீங்கள் சொல்லுங்கள், லீ அமலி, என்னுடைய அமல் எனக்குரியது, வலக்கும் அமலுக்கும், உங்களுடைய அமல் உங்களுக்குரியது. என்னுடைய அமலுக்குரிய கூலி எனக்கு அல்லாஹ் தருவான், உங்களுடைய அமலுக்குரிய கூலியை உங்களுக்கு அல்லாஹ் தருவான். அன்தும் பரீஊன மிம்மா அமல், நான் செய்பவற்றிலிருந்து நீங்கள் விலகியவர்கள், தூரமானவர்கள், அதுக்கும் உங்களுக்கு சம்மதம் இல்லை. அதே போன்று வான பரீஉன், நான் விலகியவன், தூரமானவன், ஒதுங்கி இருக்கிறேன். மிம்மா தாமலும், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களிலிருந்து நான் ஒதுங்கி இருக்கிறேன். எனவே இதற்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. அதே போன்று சூரத்துல் இஸ்ராவுடைய 84வது ஆயாவில் அல்லாஹ் சொல்கிறான், குல், நபியை சொல்லுங்கள், குல்லுன் யஅமலு அலா ஷாக்கிலதி, ஒவ்வொருவரும் அவர்களுடைய இயல்புக்கு ஏற்ற முறையிலே அமல் செய்கிறார்கள், இயல்புக்கு ஏற்ற முறையிலே அமல் செய்கிறார்கள், அவர்களுடைய பண்புக்கு, மார்க்கத்துக்கு, கொள்கைக்கு ஏற்ற முறையிலே அமல் செய்கிறார்கள், செயல்படுகிறார்கள். ஃபவரப்புக்கும் அஅலமு பிமன் ஹுவ அஹ்தா சபீலா, உங்களுடைய ரப்பு யார் மிக நேரான வழியிலே இருக்கிறார் என்பதை அறிவார்.
அறிவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதேபோல் சூரத்து ஷூராவுடைய 15வது ஆயாவிலே என்ன சொல்கிறான், வலா தத்தபி அஹ்வாஅஹும், அவர்களுடைய மனோ இச்சையை நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். வகுல், நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஆமன்து பிமா அன்ஸலல்லாஹு மின் கிதாப், அல்லாஹ் இறக்கிய வேதங்களை நான் ஈமான் கொண்டு விட்டேன். வ உமிர்து லிஅஅதில பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே நீதி செலுத்துவதற்கு நான் கட்டளையிடப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு ரப்புனா வ ரப்புக்கும், அல்லாஹ் தான் எங்களுடைய ரப்பும் உங்களுடைய ரப்பும். லனா அஅமாலுனா, அல்லாஹ் தான் எங்களையும் படைத்து பரிபாலிப்பான், உங்களையும் படைத்து பரிபாலிப்பான் அல்லாஹ் தான். லனா அஅமாலுனா, எங்களுடைய அமல்கள் எங்களுக்குரியது. வலக்கும் அஅமாலுக்கும், உங்களுடைய அமல்கள் உங்களுக்கு உரியது. லா ஹுஜ்ஜத பைனனா, எங்களுக்கு மத்தியிலே இந்த விவாதம் தேவையில்லை. வபைனக்கும் பைனனா வபைனக்கும் அல்லாஹு யஜ்மஉ பைனனா, அல்லாஹ் எங்களை கொண்டு சேர்ப்பான் மறுமையிலே. வ இலைஹில் மஸீர், அவன் பக்கம்தான் திரும்பி செல்லல் இருக்கிறது, அவன் பக்கம்தான் நாம் எல்லோரும் செல்ல இருக்கிறோம் என்பதை அல்லாஹு தஆலா அந்த ஆயாவிலே உணர்த்துகின்றான். எனவே இதே போன்ற ஆயாக்கள் இதே கருத்திலே பயன்படுத்தப்பட்டிருப்பதை இப்போது நாங்கள் பார்த்தோம். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவுடைய 139வது ஆயாவிலே என்ன சொல்கிறான், குல் அதுஹாஜூனனா ஃபில்லாஹ் வஹுவ ரப்புனா வ ரப்புக்கும் வலனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும் வநஹ்னு லஹு முஹ்லிஸூன். நீங்கள் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே எங்களோடு நீங்கள் வாதிக்கின்றீர்களா? வஹுவ ரப்புனா, அவன் எங்களுடைய ரப்பு உங்களுடைய ரப்பு. வலனா அமாலுனா, எங்களுடைய அமல்கள் எங்களுக்கு உங்களுடைய அமல்கள் உங்களுக்கு. வநஹ்னு லஹு முஹ்லிஸூன், ஆனால் நாங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு இஹ்லாஸாக என்ன செய்கிறோம், வணங்குகிறோம். அல்லாஹு தாலாவுக்கு மாத்திரம் வணக்கத்தை, எங்களுடைய அமல்களை நாங்கள் செலுத்துகிறோம். அன்தும் பரீஊன மிம்மா அமல் வ அன பரீஉம் மிம்மா தஅமலூன். எனவே அல்லாஹு தஆலா இதே போன்று சூரத்து சபவுடைய 25வது ஆயாவிலே என்ன சொல்கிறான், குல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா துஸ்அலூன அம்மா அஜ்ரம்னா வலா நுஸ்அலு அம்மா தஅமலூன், நாங்கள் குற்றம் செய்ததை பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள், நீங்கள் செய்வதை பற்றி நாங்கள் விசாரிக்கப்பட மாட்டோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த சூறாவிலிருந்து நாம் பெறக்கூடிய பயன்களை பார்ப்போம். சுருக்கமாக, முதலாவது, அதாவது இஸ்லாத்திலே கொள்கையிலே சமரசம் என்பது கிடையாது. உங்களுக்கு உங்களுடைய கொள்கை, எங்களுக்கு எங்களுடைய கொள்கை. இதே ஆயாவை சிலர் பயன்படுத்தி நீங்கள் விரும்பிய மாதிரி உங்களுடைய மார்க்கத்தில் இருக்கலாம், நாங்கள் விரும்பிய மாதிரி எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கலாம், நாங்களும் நீங்களும் ஒன்றுதான், இறுதியாக நாங்கள் செல்லக்கூடிய இடம் ஒன்றுதான் என்ற மாதிரி சிலர் சொல்ல நினைக்கிறார்கள். அது இந்த சூரா எதற்காக இறக்கி அருளப்பட்டதோ அதற்கு நேர் எதிரான கருத்தை கொடுக்கிறது. அவ்வாறு கிடையாது. எங்களுடைய நோக்கம் அல்லாஹுவை மாத்திரம் வணங்குவது. அதிலே உடன்படுபவர்கள் அந்த கொள்கையிலே உடன்படலாம். எனவே அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய கொள்கையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கும் உங்களுடைய கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் எங்களுடைய கொள்கையின் பக்கம் எல்லோரையும் அழைக்கிறோம், நாளை மறுமையிலே சொர்க்கம் செல்வதற்காக. எங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறுவன் மரண தருவாயில் இருக்கின்ற பொழுது, யூத சிறுவன், இஸ்லாத்தை அந்த சிறுவனுக்கு சொன்னார்கள். வெறுமனே அங்கே அந்த சிறுவனுக்கு மருந்து சொல்வது, ஆறுதல் கொள்வது மட்டுமல்ல, அவனை சரியான கொள்கையின் பக்கம் எடுப்பதற்கு நபி அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவன் இஸ்லாத்துக்குள் வந்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். என்ன சொன்னார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், என் மூலமாக அல்லாஹ் அவனுக்கு நேர்வழியை கொடுத்து விட்டான் என்று சொன்னார்கள். இதுதான் எங்களுடைய கொள்கை. எல்லோருக்கும் நாங்கள் நலவு நாடுகிறோம். காபிர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் கெடுதி நாடவில்லை. அவர்களும் சரியான கொள்கையின் பக்கம் வர வேண்டும், நாளை மறுமையிலே சொர்க்கம் போக வேண்டும் என்பதுதான் கொள்கை. எனவே நாங்கள் அவர்களுக்கு உலகத்திலே நலவு நாடுகிறோம் என்ற பெயரிலே எங்களுடைய கொள்கையை விட்டுக் கொடுப்பது, மார்க்கத்தை விட்டுக் கொடுப்பது, மார்க்கத்திலே சமரசம் என்ற பெயரிலே நாங்கள் மார்க்கத்திலிருந்து தூரமாகுவது, இவைகள் பிழையானது என்பதை நாங்கள் இந்த சூறாவினூடாக புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக எங்களுடைய அகீதாவிலே, ஏகத்துவத்திலே நாங்கள் ஒருபோதும் தளர்ந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், இது அனைத்து காவிர்களையும் குறிக்கும் வார்த்தை பொதுவானது. அதேபோன்று நாம் சொல்லியிருந்தோம் 5 சூறாக்கள் இந்த குல் என்ற வார்த்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுகிறது என்று. அதேபோன்று நாம் ஏற்கனவே சுட்டிக்காட்டின இன்னொரு விடயம்தான் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவும் இரண்டுமே சூரத்துல் இஹ்லாஸ். நாங்கள் குல் அல்லாஹு அஹத் சூறாவும் சூரத்துல் இஹ்லாஸ், சமத் என்ற பெயர்களை கொண்டு அழைத்தாலும்
இந்த சூறாவுக்கும் சூரத்துல் இஹ்லாஸ் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். காரணம், இங்கேயும் இஹ்லாஸ் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கேயும் இஹ்லாஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவில் இஹ்லாஸ் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இஹ்லாஸ் என்ன இஹ்லாஸ்? இஹ்லாசுல் இல்மி, அதாவது அறிவு சார்ந்த, இஅ்திகாதி அகீதா சார்ந்த, அதாவது நம்பிக்கை சார்ந்த, அறிவு சார்ந்த தௌஹீத், இஹ்லாஸ் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அல்லாஹு தாலாவை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அறிவு சார்ந்தது. எப்படி நம்ப வேண்டும், நம்பிக்கை சார்ந்தது. குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தௌஹீத் என்ன? வணக்கம் சார்ந்தது, செயல் சார்ந்தது. அதனால தான் இந்த சூறாவுக்கு சூரத்துல் இபாதா என்று கூட சொல்வார்கள். இபாதத் சார்ந்தது, எங்களுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்டது. அதே போன்று கஸ்து, இராதா, நாட்டம் சம்பந்தப்பட்ட தௌஹீத், நாங்கள் நாடி செய்வது. எனவே இங்கே செயல் ரீதியான தௌஹீத் எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. தௌஹீதுல் உலூஹியா இங்கே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய செயலோடு சம்பந்தப்பட்ட தௌஹீத் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அல்லாஹு தாலாவுடைய பண்புகள், அதே போன்று அல்லாஹு தாலா ரப், அவனுக்குரிய தகுதிகள், அங்கே இறைவனுக்குரிய இலக்கணம் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வகையான தௌஹீதும் இந்த 2 சூறாக்களும் இருக்கின்றன. இதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூறாவை ஒரு நாளுடைய ஆரம்பமாக நாங்கள் செய்கிற அமல் தான் சுபஹுக்கு முன்னால். நாள் என்பது எங்களுக்கு தெரியும், ஃபஜ்ரோடு ஆரம்பிக்கும் ஒரு நாள். முஸ்லிம்களிடத்திலே நாள் ஆரம்பிப்பது ஃபஜ்ர். நாள் என்பது நான் யௌம் என்ற அந்த அரபு சொல்லை பொறுத்தவரையிலே, அரபியிலே பெரும்பாலும் எதற்கு நாங்கள் பயன்படுத்துவோம்? ஒரு நாள் என்றால் ஃபஜ்ரிலிருந்து மகரிப் வரையிலே. லெயில் இரவு என்றுவது மகரிபிலிருந்து ஃபஜ்ர் உதயமாகும் வரையிலே. எனவே யௌமுடைய ஆரம்பத்திலே நாங்கள் இந்த 2 சூறாக்களையும் ஓதுகிறோம். அல்லாஹு தாலாவை நாங்கள் ஊர்மைப்படுத்தி, ஏகத்துவப்படுத்தி, அதை கொண்டு தான் நாங்கள் எங்களுடைய அமலை ஆரம்பிக்கிறோம். ஒரு நாளுடைய இறுதி, நாங்கள் ஃபஜ்ருக்கு முன்னால் தொழுதாலும் சரி, இரவிலே தூங்குவதற்கு முன்னால் தொழுதாலும் சரி, வித்ருடைய தொழுகையிலே இந்த 2 சூறாக்களையும் ஓதுகின்றோம். 2 வகையான தௌஹீதையும் நாங்கள் அல்லாஹு தாலாவுக்கு உறுதி செய்கிறோம். எங்களுடைய ஒரு இரவுடைய கடைசி அமலிலும், அதே போன்று ஒரு நாளுடைய ஆரம்பமான அமலிலும். உண்மையிலே இது ஷைத்தானுக்கு வெறுப்பான சூறாக்கள். இந்த சூறாக்கள் ஷைத்தான் என்ன விரும்புகிறான்? நாங்கள் அல்லாஹுக்கு இணை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். ஷைத்தானுக்கு எவ்வளவு கோபம் ஏற்படும் இந்த சூறாக்களை நாங்கள் விளங்குகின்ற பொழுது, ஓதுகின்ற பொழுது. எனவே நாங்கள் இதனை அல்லாஹு தாலாவுக்காக செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா இதன் மூலம் ஷைத்தானிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தருவான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தொற்றும் ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஷைத்தானுக்கு வெறுப்பான சூறா என்று, இந்த சூறாவிட வெறுப்பான சூறா இல்லை என்று ஒரு கருத்து அவர்கள் சொன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு விடயம், இந்த சூறாவிலே அல்லாஹு தாலா யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைக்க சொல்கிறான். யா அய்யுஹல் முஷ்ரிகூன் என்று சொல்லவில்லை. முஷ்ரிக்குகளே என்றால், முஷ்ரிக்குகளே என்று சொன்னால் சில பேர் இது மக்காவிலே இருந்த முஷ்ரிக்குகளை மாத்திரம் குறிக்கிறது என்று கூட நினைத்து கொள்ளலாம். இல்லை, காஃபிர்கள் என்று சொல்கிற பொழுது எல்லோரும் வருவார்கள். உண்மையிலே நசாராக்களும் யூதர்களும் அவர்களிடத்திலும் ஷிர்க் இருக்கிறது. என்றாலும் அவர்களை முஷ்ரிக்குகள் என்று அறிமுகப்படுத்தாமல் நாங்கள் வேறு சொல்கிற யஹூத் நசாரா என்று அறிமுகப்படுத்துகிறோம். காஃபிர்கள் என்று சொல்கிற பொழுது எல்லோருமே, முஷ்ரிக்குகள், யஹூதிகள், நசாராக்கள் எல்லோருமே அடங்கி விடுவார்கள். எனவே குஃபுர்கள் அனைத்துமே ஒன்றுதான், அவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் இல்லை. இந்த ஆயாவில் இருந்து, இந்த சூறாவில் இருந்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ற அந்த ஆயத்தையும் வைத்து குஃபுர் எல்லாமே ஒன்றுதான் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் அல்லாஹு தாலா லக்கும் அதியானுக்கும் என்று சொல்லவில்லை, உங்களுடைய மார்க்கங்கள் உங்களுக்கு என்று சொல்லவில்லை. உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்குரிய மார்க்கம் எனக்கு. எனவே உங்களுக்குரிய மார்க்கம் என்று ஒருமையாக பயன்படுத்தியிருப்பதிலிருந்து குஃபுர் எல்லாமே ஒரு மார்க்கம் தான். குஃபுர் எல்லாமே அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா என்று அரபியிலே சொல்வார்கள். எனவே அதற்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. நாங்கள் தெளிவான ஈமானிலே, தெளிவான இஸ்லாத்திலே, தெளிவான தௌஹீதிலே இருக்கிறோம். அடுத்ததாக நாம் ஏற்கனவே சொன்னோம், நீங்கள் நான் வணங்குகின்றவனை வணங்குகின்றவர்கள் அல்ல, வணங்கக்கூடியவர்கள் அல்ல என்று அல்லாஹ் சொன்னதிலிருந்து அவர்களுடைய இபாதத் ஷிர்கோடு கடந்த இபாதத். அதே போன்று அவர்கள் அல்லாஹை மாத்திரம் வணங்கவில்லை,
வேறு நேரங்களில் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்குகிறார்கள். சில நேரத்தில் அல்லாஹ்வை மாத்திரம் கூட அவர்கள் வணங்குவார்கள். கடலிலே போய் அலைகள் எல்லாம் வந்து அவர்கள் மூழ்கடிக்கப்படுகிற நிலை வருகிற பொழுது அல்லாஹ்வை மாத்திரம் அழைப்பார்கள். வேறு யாரையுமே அழைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஆனாலும் அவர்கள் ஏனைய நேரங்களிலே அவர்கள் அல்லாஹ்வுக்கு இபாதத்தை இஹ்லாஸாக செய்ய மாட்டார்கள். எனவே அவர்களுடைய இபாதத் தோற்றத்திலே இபாதத்தாக இருந்தாலும் ஷிர்கோடு கலந்தது இபாதத்தாக இருப்பதனால் அதனை இஸ்லாம் இபாதத்தாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் நீங்கள் அல்லாஹ்வுக்கு வணக்கவாளிகளாக இல்லை. நீங்கள் ஒரு நேரத்திலே வணங்கினாலும் உண்மையான வணக்கசாலிகளாக நீங்கள் கிடையாது. அதேபோன்று இந்த சூரா முழுமையாக நெகட்டிவ், அதாவது நாங்கள் வணங்க மாட்டோம், அதேபோன்று நீங்கள் வணங்க மாட்டீர்கள் என்று மறுப்பதையே அடிப்படையாக கொண்டிருக்கிறது. நானும் வணங்க மாட்டேன், அது என் சார்பாக எனக்கு உங்களுடைய வணக்கத்துக்கும் முறைக்கும் நீங்கள் வணங்குகின்ற சிலைகளுக்கும் சம்பந்தமில்லை, அல்லது நீங்கள் வணங்குகின்ற எதாக இருக்கலாம். அதேபோன்று நான் வணங்குவதற்கு சம்பந்தமில்லை. எனவே இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது என்பதை இந்த சூரா உணர்த்துகிறது. மொத்தமாக நஃபியையே இங்கே தெளிவான நஃபியை இங்கே சூரா பயன்படுத்தி இருக்கிறது. இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னது போன்று, இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்குகின்றவற்றிலிருந்து நான் நீங்கியவன், இல்லல்லதி ஃபதரனி, என்னை படைத்தவனை தவிர, என்னை படைத்தவனை அவனை நான் வணங்குகிறேன், நீங்கள் அவனை வணங்கினால் அவனை நான் வணங்குகிறேன். அதே போன்று கஹ்ஃப் சூராவுடைய அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வாலிபர்களை என்ன சொன்னார்கள்? வஇதா அத்தஸல்துமூஹும் வமா யஅபுதூன, அவர்களையும் அவர்கள் வணங்குகின்றவற்றையும் நீங்கள் ஒதுங்கினீர்கள், இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ், இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். லா இலாஹ, இலாஹ் இல்லை, வணக்கத்துக்குரியவன், வணக்கத்துக்குரிய நாயன், வணக்கத்துக்கு தகுதியானவன் இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர. நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஏற்கனவே சொன்னது போன்று இங்கே மக்காவிலே உள்ள முஷ்ரிக்களைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, காபிர்களைத்தான், மற்றவர்களிலே அடங்க மாட்டார்கள் என்பது தவறான கருத்து. ஏனென்றால் யூதர்களாக இருக்கலாம், நசாராக்களாக இருக்கலாம், அவர்கள் அல்லாஹுவை இஹ்லாஸாக வணங்கவில்லை. எனவே அவர்களும் இதிலே அடங்குவார்கள். வார்த்தை பொதுவானது. யஹூதிகளும் உண்மையிலே அவர்கள் அல்லாஹு தஆலாவை தூய்மையாக வணங்கவில்லை. அவர்கள் அல்லாஹுவை வணங்குவதாக சொல்லிக் கொண்டாலும் அல்லாஹு தஆலா எப்படி வணங்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறானோ அப்படி அவர்கள் வணங்கவில்லை. அவர்களுடைய இல்மிடம் இருக்கக்கூடிய இல்மிலிருந்து கூட அவர்கள் பயனடைந்தவர்களாக இல்லை. எனவே அவர்களுடைய வணக்கங்களிலே இல்லாதவைகளை எல்லாம் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். எனவே அவர்கள் அல்லாஹுவை முறையாக, அல்லாஹ்வுடைய தூதர்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த முறையிலே அவர்கள் நிச்சயமாக வணங்கக்கூடியவர்களாக இல்லை. அது மாத்திரமல்லாமல் அவர்கள் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கின்ற விதத்திலே சூனியம் செய்யக்கூடியவர்களாக, இது போன்ற செயல்பாடுகளிலெல்லாம் ஈடுபட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே அவர்கள் உண்மையாக அல்லாஹுவை வணங்குகின்றவர்களாக இல்லை. அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய எதிரிகள். அதே போன்று அவர்கள் அல்லாஹுவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டுமோ அப்படி புரிந்து கொண்டவர்களாகவும் இல்லை. சிலர் அல்லாஹு தாலாவை ஏழை என்று சொன்னார்கள், அல்லாஹுவை பகீல், கஞ்சன் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் யூதர்கள். எனவே அவர்கள் அல்லாஹு தாலாவை வணங்குகின்றவர்களாக இல்லை. அவர்கள் உண்மையாக அல்லாஹு தாலாவை வணங்கவில்லை. அவர்கள் இறைவன் என்று நினைத்து கொண்டு ஷைத்தானைத்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? வணங்கி கொண்டிருக்கிறார்கள். என்றால் அவர்கள் சொல்லக்கூடிய முறையிலே அல்லாஹு தாலா நிச்சயமாக இல்லை. அதே போன்று இங்கே அல்லாஹு தாலா இன்னொரு விடயத்தை சொல்லியிருந்தான். அதாவது வல அன்தும் ஆபிதூன மா அபுத், நான் வணங்குவதை நீங்கள் வணங்கக்கூடியவர்களாக இல்லை என்பதனுடைய அர்த்தம் அங்கே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கவே மாட்டார்கள் என்பதா? பிறகு இஸ்லாத்தை ஏற்றார்கள் தானே அவர்களே பலர். இங்கே நாடப்படுவது என்னவென்றால், நீங்கள் காஃபிர்களாக இருக்கும் நிலையிலே, என்றால் அல்லாஹ் தஆலா காஃபிர்களே என்று அழைத்துத்தான் ஆரம்பத்திலே பேசியிருக்கிறான். எனவே காஃபிர்களாக இருக்கிற நிலையிலே நீங்கள் நான் வணங்குகின்றவனை வணங்கக்கூடியவர்களாக இல்லை. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ், அதே போன்று அவர்களுடைய ஆசிரியர் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் போன்ற இருவருமே இந்த சூறாக்களை பற்றி இன்னும் நிறைய அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் மிக ஆழமான கருத்துக்களை இந்த சூறா குறித்து சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலே அவைகள் அனைத்தையும் நாம் இங்கே சொல்லிவிட முடியாது.
பல விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அவர்கள் சுட்டிக்காட்டின விடயங்கள். லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பதிலே அவர்களுடைய மார்க்கத்தை நாங்கள் பொருந்திக் கொண்டோம் என்பது அர்த்தம் கிடையாது. சிலர் அவ்வாறு தவறாக புரிந்து கொள்வார்கள். அப்படி கிடையாது. இதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அதிலிருந்து நீங்கிவிட்டோம், அது உங்களுக்குரியது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எங்களுடைய மார்க்கம் எங்களுக்குரியது, எனவே நாங்கள் பிரித்து விட்டோம். ஒரு உதாரணமாக இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வது போன்ற ஒரு பூமியை 2 பேர் பிரித்து கொண்டார்கள். எங்களுடைய பங்கிலே எங்களுக்கு ஈமானும் தௌஹீதும் வந்திருக்கு, அவர்களுடைய பங்கிலே அவர்களுக்கு ஷிர்க்கும் குஃப்ரும் போயிருக்கிறது. அதேபோன்று இந்த சூறாவுடைய சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. இது மாற்றப்படக்கூடிய விடயம் அல்ல. ஏனென்றால் சட்டங்களிலே தான் மாற்றங்கள் வரலாம். ஆனால் அகீதாவிலே, மார்க்கத்துடைய அடிப்படை தௌஹீதிலே மாற்றம் என்பது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தான், அதுக்கு முன்னால் இருந்த நபிமார்களும் தான் எதை சொன்னார்களோ அதைத்தான் எல்லா நபிமார்களும் சொன்னார்கள், அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். மார்க்க ஃபிக்ஹுடைய விடயங்களிலே, ஷரியாவிலே, நபிமார்களுடைய ஷரியாக்களுக்கு இடையிலே மாற்றங்கள் இருக்கும். அதேபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆரம்பத்திலே சில விடயங்களை அனுமதித்திருத்து இருக்கிறார்கள், பிறகு தடுத்திருக்கிறார்கள். சில விடயங்களை ஆரம்பத்திலே தடுத்திருக்கிறார்கள், சில விடயங்களை அதே விடயத்தை பிற்காலத்திலே அனுமதித்தும் இருக்கிறார்கள். அது அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் அல்லாஹு தஆலா உடைய கட்டளைப்படி அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் அகீதாவிலே, மார்க்கத்துடைய அடிப்படை கொள்கையிலே அதிலே மாற்றங்கள் வர முடியாது. அதிலே மாற்றங்கள் வந்தால் பொய்யாகிவிடும். ஒரு நேரத்திலே தௌஹீத் சரி என்று, இன்னொரு நேரத்திலே ஷிர்க் சரி என்று சொன்னால், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், என்னை முன்னர் சொன்னது பொய் என்றாகிவிடும். எனவே அதிலே வர முடிய சட்டங்களிலே அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே மதுபானத்தை முழுமையாக தடை செய்யாமல் தொழுகை நேரத்திலே தடை செய்திருந்தான், பிறகு முழுமையாக தடை செய்திருந்தான். இது போன்ற சட்டங்கள் இருக்கிறது. இன்னொரு விடயம், இங்கே குல் என்று அல்லாஹ் ஆரம்பித்திருப்பது நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய ஒரு விடயம் என்பதை நான் புரிந்து கொள்வேன். என்றால் குர்ஆன் முழுமையாக அல்லாஹு தஆலா மக்களுக்கு, மனிதர்களுக்கு எத்தி வைக்க வேண்டிய ஒரு விடயம் என்றாலுமே, சில இடங்களில் அல்லாஹு தஆலா குல் நபியே கூறுவீராக என்று சொல்லி மேலதிகமாக சொல்கிற பொழுது அந்த இடத்திலே கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டும். இது விசேடமான ஒரு விடயம் என்பது உணர்த்தப்படுகிறது. எனவே இங்கே சொல்லப்பட்ட விடயம் மிக முக்கியமான விடயம் என்பதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். இன்னொரு விடயத்தையும் இங்கே நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா வலா அன ஆபிதும் ம அபத்தும் என்று சொல்கிறார். அதாவது நீங்கள் வணங்கியவற்றை, ஏற்கனவே கடந்த காலத்தில் நீங்கள் வணங்கியவற்றை நான் வணங்குகின்றவனாக இல்லை என்று சொல்கிற பொழுது எப்படி சொல்லவில்லை, நாங்களும் நீங்களும் வணங்கியதை நான் வணங்குகின்றவனாக இல்லை என்று சொல்லவில்லை. என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்த காலத்திலும் இவற்றை வணங்கவில்லை என்பதை சூசகமாக அது குறிக்கிறது என்று இப்னு ஆஷூர் போன்ற தஃப்சீர் உரையாளர்கள் சொல்கிறார்கள். அதேபோன்று அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லவில்லை, வலா அன்தும் ஆபிதூன மா அபத்து, அதாவது நீங்கள் வணங்கியதை, கடந்த கால அவர்களை பற்றி சொல்கிற பொழுது நீங்கள் கடந்த காலத்தில் வணங்கியதை நான் வணங்குகின்றவனாக இல்லை என்று சொன்ன மாதிரி, நான் கடந்த காலத்திலே வணங்கியதை நீங்கள் வணங்குகின்றவர்களாக இல்லை என்று சொல்லவில்லை. காரணம், இந்த சூறாவை நாங்கள் எல்லோருமே மூமின்கள் ஓத வேண்டும். எனவே மூமின்கள், நான் ஏற்கனவே சொன்னது போன்று, கடந்த காலத்திலே வேறு ஒன்றை வணங்கி கொண்டு இருந்திருப்பார்கள். எனவே அந்த நேரத்தில் அது பொருத்தம் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படவில்லை. இன்னொரு விடயம் என்னவென்றால், மண் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பொதுவாக அரபியிலே மண் என்ற சொல்லை பயன்படுத்துவார்கள். லா வலா அன்தும் ஆபிதூன மன் ஆபுது, நான் வணங்குகின்றவனை நீங்கள் வணங்குகின்றவர்களாக இல்லை என்று சொல்வதற்கு, நான் வணங்குகின்றவனை என்பதற்கு மா என்றுக்கு பதிலாக மண் என்று அரபியிலே பயன்படுத்த முடியும். எனவே மண் என்று பயன்படுத்தவில்லை, மா என்பதையும் பயன்படுத்த முடியும். மா என்பது அதாவது உயர்திணை அயர்திணை இரண்டுக்குமே பிரச்சனை இல்லாத நேரத்தில் உயர்திணைக்கும் பயன்படுத்த முடியும். எனவே இங்கே மா தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுக்கான காரணம் சொல்கிற பொழுது மொழியியலாளர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், மா என்பது இங்கே மண்ணென்று பயன்படுத்தப்படாமல் மா பயன்படுத்தப்பட்டிருப்பதற்கான காரணம் என்னவென்றால், மா பயன்படுத்துகிற பொழுது அந்த இடத்திலே ஆளை மாத்திரம் குறிக்காமல் ஆளுடைய பண்பையும் சேர்த்து குறிக்கிறது. எனவே நான் வணங்குகின்றவன் என்று சொல்வதற்கு மண் என்று சொல்லை பயன்படுத்த மா ஆபுது என்று பயன்படுத்தி இருப்பதிலிருந்து நான் வணங்குகின்றவனுக்குரிய பண்பு
அவனுடைய பண்பை அங்கே குறிக்கிறது. அவன் மகத்தானவன், ஏகத்துவத்துக்குரியவன், அவன் சர்வ வல்லமை உள்ளவன் என்கின்ற ஒரு பண்பு இருக்கிறான் வணங்குவனுக்கு. எனவே அப்படிப்பட்டவனை நீங்கள் வணங்குகின்றவர்களாக இல்லை என்பதையும் அது குறித்து நிற்கிறது. மண்ணை பயன்படுத்துகிற பொழுது ஆளைத்தான் குறிக்கும். ஆனால் மாவை பயன்படுத்துகிற பொழுது ஆளையும் குறித்து அங்கே அந்த ஆளுக்குரிய பண்பையும் சேர்த்து அது உணர்த்தக்கூடியதாக இருக்கும். இப்படி அரபு மொழியிலே இந்த முறை இருக்கிறது. இறுதியாக கடைசி ஆயாவிலே அல்லாஹ் தஆலா லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்ப வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னது போன்று அது ஒரு வரையறுத்து சொல்லப்படக்கூடிய வார்த்தை. எனவே மேலே உள்ள விடயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக சுருக்கம் என்னவென்றால், உங்களுக்கு இருக்கிறது உங்களுடைய மார்க்கம். உங்களுடைய மார்க்கம் உங்களுக்குன்னு சொல்லாமல் இப்படியான வார்த்தை பிரயோகம் அரபியிலே ஒரு கஸ்ர் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று. அதாவது உங்களுக்கு அதிலே எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. எனவே அல்லாஹ் தஆலா சூராவை ஆரம்பித்தது எப்படி? லா அஅ்புது மா தஅ்புது, நான் உங்களுடைய மார்க்கத்தில் நீங்கள் வணங்குவதை வணங்க மாட்டேன். தன்னை அதிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்வது, அதே போன்று நீக்கிக் கொள்வது என்பதுதான் ஆரம்பம். ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிர்க்கிலிருந்து தன்னை நீக்கி காண்பிக்க வேண்டும். இறுதியாகவும் இங்கே அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். லக்கும் தீனுக்கும், உங்களுடைய மார்க்கம், உங்களுக்கு உரியது உங்களுடைய மார்க்கம், உங்களுக்கே உரியது, அதில் எனக்கு சம்பந்தம் இல்லை. வலிய தீனி, எனக்கு சொந்தமானது, எனக்குரியது, எனக்கு தகுதியானது, தீனி என்னுடைய மார்க்கம். எனவே இந்த சூறாவுடைய மிக முக்கியமான நோக்கம் அவர்களுடைய ஷிர்க்கிலிருந்து நாம் நீங்குவது, அதிலிருந்து நாங்கள் அதுக்கு சம்பந்தமில்லை என்று விடுபடுவதனை அதனை முற்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லுகின்ற விடயத்தில். எனவே அல்லாஹ் தஆலா நாம் கேட்ட விடயங்களை பயனுள்ளதாக எனக்கும் உங்களுக்கும் ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.